வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா பரவலாக எல்லா இடங்கள்லையுமே மழை பெஞ்சிட்ருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி, காய்ச்சல், இருமல்னு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அதை இயற்கையான முறையில் வீட்லேயே நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த சூப் குடிச்சிங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே சரியாயிடும். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சூப்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த சூப் கொள்ளுப்பயிரை வச்சு தாங்க செய்ய போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுப்பயிறு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 வரமிளகாய், சிறிதளவு புளி, 1 தக்காளி. புளி நீங்கள் சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். 1 தக்காளி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே கிரைண்ட் பண்ண போகிறோம். அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய சாறுலையே நல்லா கிரைண்ட் ஆயிரும் பார்த்திங்கன்னா. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த அளவு ஒரு 5 டம்ளர் அளவுக்கு சூப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சூப்பை நீங்கள் 3 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி, காய்ச்சல், இருமல் எல்லாமே சரியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொள்ளுப்பயிரை வறுக்கலாம் கிடையாது, அப்படியே பச்சை கொள்ளுப்பயிரை தான் அப்படியே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் கொள்ளுப்பயிரை வறுத்தலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சூப் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இதில் வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லெண்ணெய் தான் ஊற்றி இந்த சூப்பை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் சிறிதளவு கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டை உரிச்சிட்டு தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பூண்டை இது கூட நீங்கள் தட்டியும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போதே சேர்த்தும் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் இது மாதிரி செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் தட்டியே இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரே ஒரு வரமிளகாயும் சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கொள்ளுப்பயிறு விழுதியும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லியை நீங்கள் ஃப்ளேவருக்கு தூவி விட்டுட்டு இதை நீங்கள் டெய்லியும் ஒரு 3 நாள் தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா 3 நாளில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சளி, இருமல் இதெல்லாம் உடனேவே சரியாயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.